சார் வணக்கம். நாங்கள் சுக்காம்பட்டி பஞ்சாயத்து புதுப்பட்டி மாமரத்துப்பட்டி ஆலாம்பட்டி ஐனாம்பட்டி 4 ஊர் சேர்ந்த மக்கள் சார். எங்கள் ஊரில் சேர்ந்த கோவிந்தராஜ் மகன் நாகேந்திரன் என்பவர் ஊரில் எந்த ஒரு கட்டணம் கட்டினால அதை தடுத்துட்டு பல பெட்டிஷன்களை போட்டுட்டு எங்கள் ஊர் ஏழை மக்களை வந்து அறியாமையினால இருக்கிறவங்களை பிடிச்சிக்கிட்டு அலக்கடிச்சு பணம் பறிச்சுக்கிட்டு கட்டணம் கட்டினா எனக்கு காசு கொடுக்கணும், இல்லாட்டி நான் உங்களை வந்து பெட்டிஷன் போடுவேன். அதுக்கு வந்து விவோ எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனாலும் மக்களை ஏமாத்திக்கிட்டு காசு கொடுங்குற நோக்கத்துல, அப்படி இல்லையா காசு கொடுக்கலன்னா அந்த ஏழை பெண்களா இருந்தா இந்த மாதிரி எனக்கு இல்லீகலா வந்து இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல நாகேந்திரன் என்பவர் எங்களை பயங்கர துன்புறுத்தல் பண்ணிட்டே இருக்காரு. அவர் நாங்களும் ஸ்டேஷன்ல போய் பல முறை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு ஸ்டேஷன்ல இருந்து வந்து 2 பேர்த்தையும் பேச்சுவார்த்தை பண்ணி எந்த சுமூகமா தீர்வு பண்ண எழுதி கொடுத்துட்டு போயிடுறாங்க. எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கடைசியா இதன் விளைவாக ராஜா என்பவர் நேற்று வீடு கட்டும் தொழில் செய்து வருகிறார். அவரை பார்த்தீங்கன்னா எனக்கு பணம் கொடு, இல்லாட்டி லேடிஸ் எனக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடு அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சனை சண்டையாகி எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அதுக்கும் எஃப்ஐஆர் போட்டாச்சு. அந்த எஃப்ஐஆருக்கு எந்த ஆக்ஷன் எடுக்காம அவரை வந்து அரெஸ்ட் பண்ணாம உமன் அரெஸ்ட் அவர் மேல போட்டிருக்காங்க. இருந்தாலும் அவர் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காம அவர் இன்னும் வெளியில சுத்திட்டு இருக்காரு. இந்த 4 ஊர் மக்களும் சேர்ந்து அவர் ஆக்ஷன் எடுத்து அரெஸ்ட் பண்ணணும். இதே எங்களோட கோரிக்கை. பேசுங்க. அடுத்தபடியா எங்க ஊர்ல இது வரைக்கும் பல ஜாதி மக்கள் இருக்கோம். எந்த ஒரு சண்டையும் எந்த ஒரு வம்பும் வந்ததே இல்லை. இது வரைக்கும் வடமருத ஸ்டேஷன்ல எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை எங்க மூலியமா பதிவாகல. ஆனா இவ இருந்துட்டு ஜாதி கலவரத்தை தூண்டும் வகையில மேல் ஜாதி கீழ் ஜாதி பட்டியல் இனத்தவரை தூண்டி விட்டு பிரச்சனை பண்றாரு. இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வடமருத ஸ்டேஷன்ல இல்ல. வர்றாரு இவர் தனிநபர் ஒருத்தர் பண்றதுனால அது வந்து பாத்தீங்கன்னா ஜாதி கலவரத்துக்கு போயிட்டு இருக்கு. அவருடைய பின்புலத்தை பயன்படுத்தி அவர் ஒரு கட்சி அமைப்புல இருக்கு. அப்படி அவருடைய பின்புலத்தை பயன்படுத்தி உங்க பேர் என் பேர் பி சோமசுந்தரம் சார். நான்